ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் குறைஞ்சிருக்குங்க. ஆனால் இன்று நேரடி தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. டிக்கெட்டும் கம்மியாக கொடுத்தாலும் டிக்கெட் வாங்கிறதுக்கு உண்டான பக்தர்கள் வருகை மிக குறைவாக இருந்துச்சு. அதை பற்றி உண்டான முழு விளக்கமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். திருப்பதியில் மொத்தம் 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் தராங்க. 2 மணிக்கு தர தொடங்குறாங்க. 12 மணிலேருந்து கியூ லைனில் அனுமதிக்கிறாங்க. 11 மணிலேருந்து ஒரு சில இடங்களில் அனுமதிக்கிறாங்க. திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணுவி வாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும், இந்த மொத்தம் 3 இடங்கள்லையும் இலவச டிக்கெட் பக்தர்களுக்கு விநியோகம் செய்கிறாங்க. 2 மணிக்கு நேற்று 2 மணிக்கு 16,500 டிக்கெட் கொடுத்தாங்க. ஆனால் நைட்டு இரவு 11:15 தான் டிக்கெட் முடிஞ்சுது. இவ்வளோ நேரம் டிக்கெட் கடந்த ஒரு மாதமாக இருந்தது கிடையாது. பக்தர்கள் நேற்று டிக்கெட் வாங்க வந்த பக்தர்கள் வருகை மிக குறைவு. 16,500 டிக்கெட் 2 மணிக்கு கொடுத்தாங்கன்னா 4-5 மணிக்காக காலி ஆகிடும். ஆனால் நேற்று 11:15 வரைக்கும் இருந்துச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட பதிவு செஞ்சுக்கிறேன். ஸ்ரீவாரிமேட்டோடைய டிக்கெட் திருப்பதியில் அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்குறாங்க. நேற்று 2 மணிக்கு கொடுக்க தொடங்கிய 3,000 டிக்கெட் இரவு 11:30 மணி கூட 1,840 டிக்கெட் இருந்துச்சு. எத்தனை மணிக்கு முடிஞ்சது என்ற டீட்டெயில் நம்மக்கிட்ட கிடைக்கல. ஸ்ரீவாரிமேட்டில் டிக்கெட் தரதில்லை. பூதேவி காம்ப்ளெக்ஸ் டிக்கெட் வாங்கிட்டால் ஸ்ரீவாரிமேட்டில் டிக்கெட் வேணால் நடந்து போகலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, அக்டோபர் மாதத்துக்கு டிக்கெட் முடிஞ்சிருச்சான்னு கேட்குறீங்க. நேற்று தாங்க டிக்கெட் அக்டோபர் மாதத்துக்கு முடிஞ்சிருச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று தரிசனம் பார்த்தவங்களுடைய எண்ணிக்கை எஸ்டிமேஷன், அதாவது 25/7/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 18 மணி நேரம் ஆகுது என்றும் 25 குடன்களை பக்தர்களை தங்க வச்சு தான் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்றும் அதே தான். அதாவது 24/7/2025 அன்று 68,838 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க, மிக குறைவான எண்ணிக்கை. 22,212 பேர் மொட்டடிச்சிருக்காங்க, மிக குறைவான எண்ணிக்கை. ஆனால் 4,49,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கு, மிக அதிகம். 25 குடோன்கள் நேற்று பக்தர்கள் தங்க வச்சுருக்காங்க. 18 மணி நேரம் ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 2 முதல் 3 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட்டுக்கு 3 முதல் 6 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 10 முதல் 18 மணி நேரம் வரை ஆகலாம் என்ற எஸ்டிமேஷனை உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். தினந்தோறும் காலை திருமலையில் 10,000 டொனேஷன், 500 டிக்கெட், 10,500 டிக்கெட் திருமலையில் தினந்தோறும் கொடுக்குறாங்க. 800 டிக்கெட் கொடுக்குறாங்க. இன்றைக்கி காலையில் 7:50 நிலவரப்படி மொத்தமாக 305 டிக்கெட் காலிலேருந்து கொடுத்ததாகவும் 495 டிக்கெட் தற்போது அவைலபிலிட்டி இருக்கிறதா தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்கு ரூம் புக்கிங் தராங்க. லைனில் நின்று ஒரு ரூம் புக்கிங் வாங்கிக்கலாம். மதியம் வரைக்கும் கொடுக்குறாங்க. நைட்டில் சில நேரில் இருக்குது, சில நாளில் இருக்க மாட்டுது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். பக்தர்கள் நம்மகிட்ட ஒரு சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை மட்டும் ரிப்ளை பண்ணலாம். ஒரு 8 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க. ஐயா வணக்கம், என்னோடய டிக்கெட் 300 டிக்கெட் சிறப்பு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் 5ஆம் தேதி. தர்ஷன் டைம் 27. எத்தனை மணிக்கு போனால் அலோவ் பண்ணுவாங்க? காலையில் 11 மணிக்கு மேலே நீங்கள் எப்போனா தரிசனத்துக்கு போகலான்னா. ஸ்ரீவாரிமேட் வழியாக நடந்து செல்ல போகும்போது எத்தனை மணி நேரம் ஆகும்? ஸ்ரீவாரிமேட்டில் டிக்கெட் எதுவும் தரதில்ல. நீங்கள் நடந்து போனீங்கன்னா டேரக்ட் தர்ஷனில் தான் போகணும். இதே திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் டிக்கெட் தராங்க. அந்த டிக்கெட்டை வாங்கி நீங்கள் ஸ்ரீவாரிமேட்டில் நடந்து போனீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் தர்ஷன் பக்கத்துக்கு. சார், நாங்கள் 12 AM ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுவோம். இயர்லி மார்னிங் டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்களா? காலையில் டிக்கெட் தரது இல்லைங்கண்ணா. திருப்பதியில் தரிசன நேரம் எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள். திருப்பதியில் தரிசன நேரத்தை கடந்தால் எவ்வளோ நேரத்தில் பார்க்கலாம்? தரிசன நேரம் முக்கியம் இல்லைங்க, தரிசன டேட் தான் முக்கியம். இன்னைக்கு டேட்டில் நீங்கள் போனால் போய்க்கலாம். ஆகஸ்ட் 1 ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் வந்தால் ஃப்ரீ டிக்கெட் கிடைக்குமா? 2 PM டிக்கெட் தருவாங்க. அண்ணா, நாங்கள் 2 o'clock பூதேவி காம்ப்ளெக்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு அன்றைக்கி 3 மணிக்கு அலிப்பிரியில் நடந்து காளிகோபுரத்தை ஸ்கேன் பண்ணி சாமி தரிசனம் பார்க்கலாமா? நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கலாம், ஸ்கேன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே நீங்கள் தரிசனத்துக்கு போய்க்கலாம். நீங்கள் ஸ்ரீவாரிமேட் டிக்கெட் வாங்க மட்டும் தான் ஸ்ரீவாரிமேட்டில் போகும்போது ஸ்கேன் வைக்கணும். அலிப்பிரி மட்டும் ஸ்கேன் தேவையில்லை. அண்ணா, காலில் அடிபட்டு இருக்குது, திருப்பதி வரலான்னு இருக்கும், சனிக்கிழமை தனி தரிசனம் விடுவார்களா? காலில் அடிபட்டுருக்குன்றது ஸ்பெஷலாக எது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு.
நீங்கள் திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் எப்படியோ வாங்கிட்டீங்கன்னா திருமலையில் இருக்க பயோமெட்ரிக் கேட் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வரவங்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அந்த கவுண்டரில் ஏதாவது பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இலவச தரிசன டிக்கெட் திருப்பதியில் எந்த நேரத்தில் தருவார்கள்? 2 மணிக்கு தருவாங்கண்ணே. உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றின வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல் சார்பாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அனைத்து புக்கிங் வந்துருச்சு. நேற்று ரூம் புக்கிங் பண்ணவங்க நிறைய பேர் புக்கிங் ஆகலை, பேமெண்ட் போயிடுச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. உங்களோட பேமெண்ட் எல்லாமே 24 ஹவர்ஸாக ரீஃபண்ட் ஆகிடும். அப்படி ரீஃபண்ட் ஆகாதவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்க விருப்பப்படுறேன். வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.